சாதி மறுப்பு திருமணங்கள் தொடர்பான குற்றங்களை விரைந்து தீர்வு காண சிறப்பு வழக்கறிஞர்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விஷசாராய உயிரிழப்பு தொடர்பாக இன்றும் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டதால் அதிமுகவினர் வெளியேற்றம். இன்று ஒருநாள் மட்டும் அவை நடவடிக்கையில் பங்கேற்க தடை விதித்தார் சபாநாயகர். சட்டப்பேரவையில் அதிமுகவினர் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் 40க்கு 40 வெற்றி அதிமுகவினரின் கண்ணை உறுத்துவதாகவும் விமர்சனம். மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறொன்றில்ல, 40க்கு 40 அது அவர்களுடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். விஷசாராய உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி புதிய மனு. பாமக தாக்கல் செய்த மனுவில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணை. சமூக நீதி காவலராக போற்றப்படும் முன்னாள் பிரதமர் VP சிங்கின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். சென்னையில் அமைக்கப்பட்ட சிலையின் முன்பு வைக்கப்பட்ட புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. தென்காசி குற்றால அருவியில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு. 5 அருவி, பிரதான அருவி, பழைய குற்றால அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை. மக்களவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க பாஜக முயற்சி. எதிர்க்கட்சிகளுடன் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கொட்டும் மழையில் சந்தித்த SDPI கட்சித் தலைவர் முபாரக். மக்களின் நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசிடம் பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உறுதுணையாக இருப்பேன் என உறுதி. மோடி அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டம். GST அமல்படுத்தப்பட்ட பின்பு வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை குறைந்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பாஸ்போர்ட் விநியோகத்தை விரைவுபடுத்த காவல்துறை சரிபார்ப்பு முறை சீரமைக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். பாஸ்போர்ட் விண்ணப்பித்தவர்களுக்கு காத்திருக்கும் நேரத்தை குறைக்க நடவடிக்கை. டெல்லியில் குடிநீர் லாரி மீது ஏறி போட்டி போட்டு தண்ணீர் பிடித்த மக்கள். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தண்ணீர் நிரப்பி சென்றனர். வங்கதேசத்தை வீழ்த்தி 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் முதல் முறையாக அரையிறுதிக்கு முன்னேறியது ஆப்கானிஸ்தான். அரையிறுதிக்கு செல்லும் ஆஸ்திரேலியாவின் கனவையும் தகர்த்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.